Guten Morgen, Leute. இன்றைக்கான செய்தி Großeinsatz auf Autobahn. Großeinsatz auf Autobahn. Unfälle mit 25 Fahrzeugen auf A4. இப்போ ஆட்டோபான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹைவேஸ், நெடுஞ்சாலை. அதில் என்ன ஆயிருக்குன்னா க்ரோஸ் ஐன்சாட்ஸ். ஐன்சாட்ஸ் அப்படிங்கிறது உபயோகம், யூஸ் பண்ணுறது. க்ரோஸ் ஐன்சாட்ஸ்னால் பெரிய லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு ஹைவே யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே என்னமோ நடந்திருக்கும், அதனால தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு பெருசாக ஒன்று நடந்துகிட்ருக்கு, பெருசாக அங்கே ஒரு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அதை ஒரு மெஜாரிட்டி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒரு நடந்துடுச்சு, அதனால் அங்கே ஒரு தமிழில் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அங்கே ஒரு ஒரு மீட்பு பணிகள், அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு மீட்பு பணிகள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பெரிய லெவலில் உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ அவுஃப் ஆட்டோபான்னு வருது. அவுஃப் என்னென்னா எந்த இடத்துல அந்த டார்கெட்டை ஃபஸ்ட்டு நான் க்ரோஸ் ஐன்சாட்ஸ்ன்னு சொல்லிட்டோமா. அப்போ க்ரோஸ் ஐன்சாட்ஸ்னால் அங்கே ஒரு மெஜாரிட்டி ஆப்ரேஷன் நடக்குது. அது எங்கே நடக்குது? ஆட்டோபானில் நடக்குது. அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த அவுஃப். இந்த க்ரோஸ் ஐன்சாட்ஸ் எங்கே நடக்குது? அவுஃப் ஆட்டோபான். அதுக்கு தான் அந்த வார்த்தை வருது. அடுத்தது உன்ஃபேல. உன்ஃபேல அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள். மித்து, எதில் விபத்தாயிடுச்சு, யார் கூட? 25 Fahrzeugen. ஜாய்கன் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். வெஹிக்கிள்னு கூட வெஹிக்கிள் கூட கிடையாது, ஒரு பொருள்கள் தான். இப்போ ஃப்ளூக்ஸாய்க் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃப்ளூக்ஸாய்க் அப்படின்னா ஏரோப்ளேன். ஸ்பீல் ஜாய்க் அப்படின்னா விளையாட்டு பொம்மை. நான் கூட நிறையா ஷார்ட்ஸில் என் பையனுடைய பொம்மையை வச்சு போட்டிருப்பேன். இப்போ ஜாய்க் அப்படிங்கிறது ஒரு பொருள். அந்த பொருள் ஸ்பீல் ஜாய், விளையாடுற பொருள். ஸோ அதனால தான் பொம்மை. நமக்கு டாய்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் ஜெர்மனில் ரொம்ப எளிதாக வேர்ட் பில்டிங் வச்சு நீங்கள் ஸ்பீல் ஜாய்க்குன்னு, தஸ் ஸ்பீல் ஜாய், தஸ் ஃப்ளூக்ஸாய்க், ஏன்னா மேலே பறக்கிறது ஃப்ளூக்ஸாய்க். இப்போ ஃபார்ஜாய்க் அப்படின்னா தரையிலேயே வேகமாக போகிற வாகனங்கள். ஸோ உன்ஃபேல மித் 25 Fahrzeugen, ஏன்னா அது ப்ளூரால், Fahrzeugen. எகெயின் இங்கே திரும்பி என்ன வருது? அவுஃப் ஆஃபியர். அந்த Fahrzeugenலாம் எங்கே நடந்திருக்கு? உன்ஃபேல ஆக்சிடென்ட்ஸ் யார் கூட? வித்து 25 Fahrzeugen. இது எந்த இடத்துல நடந்ததுன்னா ஆஃபியரில் நடந்தது. அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவுஃப் வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வாக்கியத்தை பார்த்து நான் சொல்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுஃபோடைய அர்த்தம் வரும். இதுலேருந்து இந்த வாக்கியத்துலேருந்து நம்ம என்ன கிராமர் கற்றுக்குறோன்னா, வேர்ட் ஷார்ட்ஸ் மெயினாக க்ரோஸ் ஐன்சாட்ஸ். ஐன்சாட்ஸுங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஜெர்மனில். க்ரோஸ் ஐன்சாட்ஸ் அவுஃப் அவுட் பண்ண, அந்த அவுஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். உன்ஃபேல மித் 25 Fahrzeugen அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஷார்ட்ஸ் அவுஃப் ஆஃபியர். திரும்ப இது அவுஃப் இங்கே உபயோகப்படுத்துகிறோம். ஓகே Leute, ich wünsche Ihnen einen schönen Montag. Es ist 5:37 Uhr. Wir treffen uns im nächsten Video. Bis zum nächsten Mal. Auf Wiedersehen. Tschüss.